வணக்கம். பேர் பட்டணம் ரிஷி. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். காஞ்சூரிங் கண்ணப்பன் நான் சினிமா பேர். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் சக்ஸஸ் கொடுத்த ஒரு படம். அது கொஞ்சம் ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வேலை நிறைய இருக்குது. விஎஃப்எக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ரியலாக இதில் மேக்கப் கொண்டு வரணும்னு ஒரு நினைப்பு வச்சு தான் எங்கிட்ட அந்த டைரக்டர் பேசணும். எல்லி ஆவரம்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான். அவர் மேக்டிலின்னு ஒரு கேரக்டர் பண்ணது. அவருக்கு மேக்கப்பு ரொம்ப நேரம் தாங்க முடியாது. அவர் சாப்பிட்டதுக்கு பிறகு மேக்கப் பண்ணணும். மேக்கப் பண்ணுறத பெருசாக இல்லை, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கண்டினியூட்டி பெரிய ப்ராப்ளம். இன்றைக்கி பண்ணாத மேக்கப்பு நாளைக்கும் கண்டினியூட்டியாக பண்ணணும். அது சின்ன சின்ன டோட்ஸ் வரை கண்டினியூட்டியாக பண்ணணும். பேஷண்ட் எடுத்து ஒர்க் பண்ண ஒரு இது அவர் நினச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி மேக்கப்பு காரணம் இல்லை இது இவ்வளோ டைம் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியாது. വളരെ சாஃப்டான ஸ்கின் அவர் ஃபேஸில் 2-3 நாள் அடுத்தடுத்த டயட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு குறைச்சி கம்ஃபர்ட்டாக இல்லாமல் வந்துருக்குது. ஆனால் அதெல்லாம் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அந்த படத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கணும்ல எண்ணத்தில் அவர் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணியிருந்தது. பெனடிக்ட் എന്നൊരു ആക്ടർ, അത് ഫോറിനർ ആക്ടർ, റോബർട്ടിൻ്റെ ഒരു ക്യാരക്ടർ பண்ணியிருக்கு. அவர் ஆக்சுவலாக இது ஒரு வில்லன். காண்டாக்ட் லென்ஸ் எந்த கலர் வேணும், ரெட் வேணுமோ ப்ளூ வேணுமோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இதில் நம்ம ரெட்டு காண்டாக்ட் லென்ஸ் அவருக்கு யூஸ் பண்ணி வச்சு நிறைய டைம் எடுத்துட்டு நம்ம மேக்கப் ட்ரையல் பண்ணணும். அவர் எந்த ரூபத்தில் ஆகணும், எப்படி இந்த கேரக்டர் மேடப் ஆகும் എന്നുള്ള ஒரு ஐடியா முதல்ல கிடைக்கணும் இல்லையா. அதுக்கு 2-3 வாட்டி நம்ம மேக்கப் ட்ரையல் பண்ணியாச்சு. கடைசியிலாக அவருக்கு அந்த மாதிரி லுக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சது. வில்லியம்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது ஜேசன் ஒரு ஃபாரினர் ஆக்டராக நடிச்சிருக்குது. പിന്നെ ஒரு பெயில் கலர் சாதாரணமாக படங்களிலும் பெயில் கலர்னு க்ரே மிக்ஸ் இது நாங்கள் க்ரே மிக்ஸு பண்ணும்போது அது கூட ப்ரௌனை ஆட் பண்ணி ஸ்கின் இങ്ങനെ உறிஞ்சு போன மாதிரி பண்ணியிருக்குது. அதுவும் ஒரு 4 hours எடுத்து பண்ணி ஒரு வேலை. அது ரிமூவ் பண்ணுறதும் பெரிய கஷ்டம். அது കുറച്ചൊരു ஸ்ட்ரைன் எடுத்த ஒரு வேலையாக்கும். அந்த முடி அவருக்கு ஒயிட் ஹேர், ஃபார்ஹெட் ரொம்ப தெரிஞ்ச அளவுக்கு அது ஒயிட் ஹேர் பண்ணியிருக்குது. கலர் காம்பினேஷன் நல்லா அமைஞ்ச ஒரு கேரக்டராக இருக்குது. செட்டுக்குள்ளே நல்ல ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டில் வேர்வு அதிகமாக வரும். அப்போ இது மில்ட்டாகி போயிட்டே இருக்கும் மேக்கப்பு. அவன் நானே டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் அவர் க்ளோஸ்அப் எல்லாம் முதல்ல எடுத்துக்கோ, நீங்கள் அவரை வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு கூல் பிளேஸில் ஷூட் பண்ண வேண்டாது. அவனுக்கு அவ்வளோ கூலிங் பிளேஸ் இங்கே இல்லாததுனால ஏசியெல்லாம் வச்சு தான் பண்ணது. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் நான் ஒரு நன்றி சொல்கிறேன். இந்த டைம் நான்